Hey guys, welcome back. நம்ம மண்டி ஷோவில் இருந்து ஒரு படம், இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து இது தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது தியேட்டர் எந்த தியேட்டரும் கிடைக்காம கடைசியில் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கந்தன் மலை படத்தோட பேர். நம்ம நடிகர்கள் எல்லாம் டாப்ல இருக்கிற நடிகர்கள்லாம் இப்போ சினிமா வேணாம் சார் அப்படின்ட்டு அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஓ, அந்த இடம் எம்டியா இருக்கா அப்படின்ட்டு அரசியல்வாதிகள்லாம் இப்ப நடிக்க அப்படி ஓஹோ அந்த இடத்த நான் ரொப்புறேன் சார் அப்படின்னு இப்ப அந்த பல ஹீரோஸ் விட்டுட்டு வர்ற இடத்த வந்து ரொப்புறதுக்கு போயிட்டாங்க. அதுதான் இப்ப அஜித் சார் பாத்தீங்கன்னா ரேசிங் அங்கிட்டு போயிட்டாரு. அந்த இடம் கொஞ்சம் எம்டியா இருக்கிற மாதிரி தளபதி கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. இப்ப பாக்குறாங்க பெரிய இடமே, பெரிய 2 இடமே எம்டியா இருக்கு. அவங்க எங்க சார் வர்றாங்க? அதுல ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அப்ப நம்ம எங்க இருக்கோம்? அரசியல் இருக்கோம். அப்ப நம்ம அங்க போவோம், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி யூ ஆர் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆன ஒரு பொலிட்டீஷியன் எச் ராஜா, அவர் வந்து கந்தன் மலை அப்படிங்கிற ஒரு படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஹீரோவா பண்றதுக்கு என்ட்ரிக்கு வயசு எல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம கேஎஃப்சி தாத்தாவே 70 வயசுல தான் கேஎஃப்சியவே கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கதையெல்லாம் கேட்டிருக்கோம். அதனால எந்த வயசுல ஹீரோவானா என்ன ஆயிட்டாரு கந்தன் மலைங்கிற ஒரு படம் மூலம். இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, கந்தன் மலைங்கிற எச் ராஜாவோட படம் வருது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி எப்போ வருதுன்னா டேட் எல்லாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா எந்த டேட்டுக்கும் தியேட்டர் கிடைக்கல. ஏன் பெரிய படங்கள் எதுவும் வருதான்னு கேட்டா ஒரு படமும் வரல, தியேட்டர் சும்மா தான் இருக்கு. இருந்தாலும் இதை காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு பார்த்தாங்க. காசு கொடுத்து வாங்க முடியாதா? நாங்க காசு கொடுத்துல எடுத்தோம். ஏன் எடுத்தீங்க? நீங்க எடுத்தீங்கிறதுக்கெல்லாம் வாங்க முடியாது சார். படம் பார்த்தவங்களாம் யாரும் வாங்கல. அப்படி கைவிடப்பட்ட சில நபர்களுக்காகவே இருக்கும் ஒரே இடம் யூடியூப். யூடியூப் வந்து யாரு வேணாலும் வாங்க, எங்களுக்கு காசு போட்டாங்க. படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓ, இந்த படம் டைரக்டா இங்க வந்துருச்சு அப்படின்னு 3 நாள்ல 5 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. ஆனா ஏன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எதுக்காக பார்த்தாங்க. இதுல என்னன்னா 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 5 லட்சம் பேர் பார்த்ததுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வந்திருக்கும். அது அந்த படம் எடுத்த பட்ஜெட்டை கவர் பண்ணுமான்னு கேட்டா அது டவுட் தான். படம் அப்படியே ஓடிட்டு நான் சுத்தி பார்த்தேன். ஃபுல்லா எல்லாம் பார்க்கல. பார்த்துட்டு கடைசியில படம் முடிஞ்ச உடனே சுபம் போடுவாங்கல்ல, இவங்க கொஞ்சம் வித்தியாசமா சுபமுக்கு பதிலா எச் ராஜா அப்படி அருவாளோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு பெரிய பந்தி அடிச்சிருக்காங்க. ஒரு 4-5 நம்பர் இருக்கு. என்னன்னு பார்த்தா, திரையரங்குகள் கிடைக்காத காரணத்தினால் இந்த படத்தை யூடியூபில் போட்டு விட்டோம். உங்களால் முடிந்த தொகையை இந்த ரேஞ்சுக்கு இறக்கிட்டீங்க. ஜிபே நம்பரு அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து எங்களை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் ஏதாவது கொடுங்க. ஏன் சார், இந்த படத்தை பார்த்ததுக்கு நீங்க தான் சார் ஏதாவது கொடுக்கணும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதான் யூடியூப்ல அட் போடுவீங்கல்ல, வந்திருக்கும் இல்லைன்னு கேட்டா இது ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஆனா அதை கவர் பண்ற காசு கூட 5 லட்சம் வியூல வராது. மிஞ்சி போனா இவ்வளவு லென்த்தான ஒரு இது இந்த மொத்த படமே ஒரு 1 hour தான். ஒரு 1 hour வீடியோக்கு நீங்க 1 million வியூஸ் அடிச்சாலே 30-35 தான் வரும். 5 லட்சம்னா அதுல பாதி தான் வந்திருக்கும். சரி, வெறும் எழுத்த போட்டிருக்கலாம், கந்தன் மலைங்கிற படத்தை போட்டு அதை போட்டிருக்கலாம். அந்த படத்தோட ஹீரோ ஆக்ரோஷமா உட்காந்துக்கிற டயலாக போட்டு உதவி பண்ணுங்கடா. ஒரு நல்ல படம், நல்ல டீம், உண்மையிலே நல்லா இருக்கு, அவங்களை ஊக்குவிக்கணும்னா கண்டிப்பா போட்டிருப்பாங்க. பார்ட் 2 வரட்டும், அடுத்த படம் வரட்டும்னு. எங்க நேரத்தை வீணாக்குறதுக்கு நீங்க கொடுங்க சார் எங்களுக்கு காசுன்னு கேட்பாங்க போல. இந்த படம் வந்த உடனே நிறைய சேனல்ஸ்ல ரோஸ்ட் வரும்னு நினைச்சேன். எதுலையுமே வரல. மேபி அவர் பொலிட்டீஷியன், அதனால எதுக்கு ரோஸ்ட் பண்ணுவோம்னு நினைச்சாங்களோ தெரியல. ஒரே ஒரு நபரை தவிர நம்ம மொண்டிசோ ஐயா வந்து அடுத்த நாளே ரோஸ்ட் பண்ணிட்டாரு. நீங்க நீங்க யாரா வேணாலும் இருங்க சார், சினிமானு வந்துட்டீங்க எங்களுக்கு எல்லாம் உண்டுதான். அவர் கேட்பாரு, என்ன தைரியத்துல எல்லாம் எங்களை ரோஸ்ட் பண்ற? ஏய், ஐ பே மணி, கம்ப்ளைண்ட் வார்டன். என்ன பே மணி? கடைசியில கேட்டு இல்ல போட்டிருக்கேன் 100 ரூபா, அதுக்காக அதை ரோஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி காசை கொடுத்துட்டு ரோஸ்ட் பண்றாரா தெரியல. அந்த ரோஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்பேற்பட்ட படம்னா பாருங்க. 5 நிமிஷத்துக்கு நான் இன்ட்ரோ பேசியிருக்கேன். அப்படி ஒரு ஆஸ்கார் வர்தி மாசான படம். இந்த படம் வருதுன்னு கொஞ்சம் லைட்டா ஜெர்க்கானதுனாலதான் ஜனநாயகனை ஜனவரிக்கு தள்ளிட்டாங்க, பயந்துட்டாங்க. அதனாலதான் இந்த படம் வருதா அப்போ ஐயோ அதனால இங்கே வேணான்ட்டு மலேசியாவுக்கு வந்துட்டாரு. அப்பேற்பட்ட படமுங்க இது. எல்லா பெரிய படங்களும் 2026ல நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு இது வேணாம், இந்த டேட் வேணாம், ஐயோ அப்படின்னு ஓடிட்டாங்க.
அப்பேற்பட்ட ஒரு படம் என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 19 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த படம் என்ன ஜேர்னர் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, டிராமா, காசி விசாலாட்சி, விஸ்வநாத பெருமானே, ஆக்ஷன், த்ரில்லர், வேற மாதிரி ஆயிரும் பார்த்து, சயின்ஸ் ஃபிக்ஷன், இப்படி எந்த ஒரு ஜேர்னர்லயும் இந்த படம் வராது. ஏன்னா இது ஒரு புதுவிதமான ஜேர்னர்ல எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. இந்த கர்மத்தை படமா எடுத்த டைரக்டரை கூப்பிட்டு, யோ இது என்ன ஜேர்னர்யா அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட இந்த காவியத்துக்கு நம்ம வச்சிருக்க கூடிய ஜேர்னர் என்ன அப்படின்னா, உலக வரலாற்றில் முதல் முறையாக இன்விசிபிள் ஜேர்னர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னரை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஏன்னா என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையே. இதெல்லாம் ஜனவரி 9 ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஜனநாயகனே படுத்த படுக்கை ஆயிருக்கும். கல்ட் கிளாசிக் எடுத்துட்டு போய் இந்த யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி தொலைச்சிட்டீங்க. இதெல்லாம் தியேட்டர்ல பார்த்து சிரிச்சு கொண்டாடி தீர்க்க வேண்டிய படம் தெரியுமா? கடந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு நகைச்சுவை படம் வந்ததே கிடையாது. சத்தியமா சில படம் 3 மணி நேரம் ஓடும், சில படம் 2 மணி நேரம் ஓடும். இவ்வளவு ஏன், சில படம் 1.5 மணி நேரம் தாங்க ஓடும். ஆனா இது 1 மணி நேரம் தான் ஓடுது. சரி, அந்த ஓடுற 1 மணி நேரத்துலயாச்சும் கதைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு அளவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. 1 மணி நேரமும் நம்மள களியதான் விட்டுருக்காங்க. கல்ச்சல போறீங்க அம்புட்டு வன்மம். 1/4 மணி நேரம் இஸ்லாமியர்களை போய் கடிக்கிறாங்க, ஆரம்பிச்சாங்க மோடக்கூடாதுங்களா. அடுத்து வர 3/4 மணி நேரம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை போய் கடிக்கிறாங்க. ஏற்படியா உடம்புக்குள்ள நம்ம ரத்தத்தை பாய்ச்சணும். காதல் பண்ணுவீங்களா? இங்கிட்டு ஒரு கடி அங்கிட்டு ஒரு கடி, அதோட முடிஞ்சிருச்சு ஆடியன்ஸோட சோலி. சரி போய் தொலை. இப்போ படத்தை பார்ப்போம். மறைந்த ஷேசு அவர் இல்லடா, இது அவர் இல்லையா? அப்ப இந்த படையப்பா படத்துல வருவாரு அனுமோகன், அவர் தானே? அவரும் இல்லடா. அவரும் இல்லையா? அப்ப யார் தான்டா அது? இவர் தான் அது ஹெச் ராஜா. ஹெச் ராஜாவா? என்னங்கய்யா சொல்றீங்க ஐயா, என்னங்கய்யா சொல்றீங்க? அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னடா ஷேசு நடிக்க தெரியாம தடவிட்டு இருக்காரு அப்படின்னு. டியர் மாண்டிஸ், இவர் அப்படியே ஒரு செகண்ட் உத்து பாத்தீங்கன்னா மஜா படத்துல வர வடிவேலு மாதிரியே இருப்பாங்க. நீங்க வேணா கொஞ்ச நேரம் உத்து பாருங்க, அதே ஜுப்பா, அதே மீச அப்படியே இருக்குனே. மக்களே, இவரோட ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நில்லுனா நிப்பாப்புல, சொல்லுனா சொல்லுவாப்புல, போனா போவாப்புல, அம்புட்டுதான். இந்த ஒரு இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிருக்க, ஹைப் பண்ணிருக்க. கேட்டா சொல்லுவாரு, நான் ஒரு டைரக்டர்ஸ் ஹீரோங்க, சொல்றதை செய்வேன், எதுக்கு அதிகப்படுறீங்க தானே. அதோட இது என்னோட முதல் படம் இல்ல, முதல் படத்துல திமிரு காட்டக்கூடாது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இவனுக்கு படத்துக்குள்ள என்ன கழிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன போடுறாங்கன்னா, இப்படத்தில் பறவைகள், விலங்குகள் மற்றும் எந்த ஒரு உயிரினங்களும் துன்புறுத்தவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட் தான், பறவைகள் விலங்குகள்லாம் இவங்க துன்புறுத்தல, மாற்று மதத்தினரையும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களையும் தான் துன்புறுத்திருக்காங்க. அப்புறம் இந்த காவியத்தை யூடியூப்ல பாக்குற ஆடியன்ஸையும் ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. அந்த 2 லைனையும் இங்க ஆட் பண்ணிருக்கலாம், மறந்துட்டாங்க. அடுத்து ஒண்ணு போடுறாங்க பாருங்க, எனக்கு குபீர் சிரிப்பு தான். இப்படம் சில உண்மைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது. யார் மனதையும் புண்படுத்தினால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அதேதான் நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்டுள்ளது. எவன் மனசையும் புண்படுத்தினாலும் அதுக்கு மாண்டிஷோ பொறுப்பும் இல்ல, நாங்க கண்டுக்கவும் மாட்டோம். சரி, அடுத்து என்ன போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்த்தா, கந்தன் மலைக்காக உயிர் நீத்த வீர தியாகிகளுக்கு இப்படம் சமர்ப்பணம் அப்படின்னு போடுறாங்க. யாருப்பா அந்த தியாகிகள் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு 3-6 பேரை காமிக்கிறாங்க. எங்க ஆயா சத்தியமா இவங்க என்ன போராட்டம் நடத்துறாங்க, இவங்க எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இவங்க யாரும் மனுஷனுக்காக போராடல, மாட்டுக்காகவும் மலைக்காகவும் தான் போராடி இருக்காங்க அப்படிங்கிறது. இந்துக்கள் தாயகம் இந்துஸ்தானம் இது. இந்துக்களின் தாயகம் இந்துஸ்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பாகிஸ்தான்லயும் பங்களாதேசமா போறதாங்க? எல்லா பயல்களும் இந்தியால தாங்க போறதாங்க. மத்தவங்களுக்கு என்ன ஜப்பான் சீனா தாயகமா? ஏன்டா படுத்துறீங்க? நம் இது இந்துக்கள் கட்டிய கோயிலடா. இது இந்துக்கள் ஐயா ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்காரு படம். அப்படி ஒரு படம் கோயிலடா. ஐயோ, அதான் இப்ப அந்த புற்றுநோயுடன் இதுக்கு தீங்கானது அப்படின்னு வாசிக்கிற மாதிரி வாசிச்சவங்க பாடுறாங்க உட்காந்து. கோவிலடா அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக். கட்ட சொன்னவர் வேணா இந்துக்களா இருக்கலாம், ஆனா கட்டியவர் எல்லாரும் கொத்தனார்கள் தான். அதுல முஸ்லிம்களும் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. இப்ப அதனால என்னடா வந்தது, எவன் குடியை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பாட்டு பாடி வச்சிருக்கீங்க. அதனால நீங்க எப்படி பாடணும்னா,
அனைத்து மதங்களும் வாழுற நாடு இது, நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோமடா கழுசடைகளா. நம்ம இந்தியாவை எவனாலையும் பிரிக்க முடியாதுடா, ஏன்னா அது ஆல்ரெடி பிரிஞ்சுதான் கிடக்கு. கடையை திறந்து வச்சிருந்தேன் எத்தனை குடும்பத்தை கிடக்க போறாங்களோ. இப்போ படம் ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாட்டுடைய அப்பாவை பிடிச்சி வம்புழுக்கிறாங்க. ஒரு அம்மா புருஷனை காணணும் பதட்டத்துல ஓடிடுது. எங்க போக போறான்? மணி பண்டாச்சுல, வழக்கம் போல அப்பா கடை போயிருப்பான். நம்ம ஸ்டேட்ல இருக்காங்க, அதை மூடணுங்கிறது ரொம்ப சரியான விஷயம் தான். ஆனா மத்த பல ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கிறது யாரு? அங்கெல்லாம் ஒயின் ஷாப்பை மூடிட்டீங்களா? அங்க எந்த பொம்பளை தாலியா இருந்தாலும் பரவாயில்ல. பீகார்ல கூட தான் ஒயின் ஷாப் இல்ல. அவனுங்க பொருளாதாரம் அப்படியே வளர்ந்துருச்சா? அங்க இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்ல. இவ்வளவு ஏன் ஒரு ட்ரெயின்ல கூட அவங்களால டிக்கெட் எடுத்துட்டு வர முடியல, வித்தவுட்ல வராங்க. ஒரு கமெண்ட்ல படிச்சேன், இந்தியாவை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா ஒன்னு சவுத் இந்தியா, இன்னொன்னு வித்தவுட் இந்தியா. இந்தியா ஒயின் ஷாப்பை மூடி குடிய ஒழிச்சா மட்டும் பத்தாது, குடிமக்களோட பொருளாதாரம் உயரணும். அதுதான் ஒரு சரியான தலைவன் பண்ற வழி. மக்களே, அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முருகன் மலை மொத்தமும் இந்துக்களுக்கு தான் சொந்தம், அதுல முஸ்லீம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஹெச் ராஜா வீட்டுல ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒண்ணு கூட்டுறாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளுக்காக கூப்பிட்டு இருக்காரு. எண்ணி பார்த்தா 11 பேர் தான் வந்திருக்காங்க, ஹெச் ராஜாவை சேர்த்து. அவ்வளோ பெரிய மனுஷன் நமக்கா பேச வந்துறாப்ல. அவரு தொக்கா இல்ல கேக்குறான், அந்த பழைய தக்காளி தொக்கான்னு. இதுல என்ன ஹைலைட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கூட்டத்தை கூட்ட போனாங்கல்ல, அப்பவே 20 பேர் நிக்கிறாங்க. இதுல இவர் வேற திருப்பரங்குன்றத்துல பெரிய டானா அம்மா. இது என்னடா ஒரு டானுக்கு வந்த சோதனை? 8 பேரை வச்சுட்டு சுத்துறவரெல்லாம் ஒரு டானாடா? எனக்கு தெரிஞ்ச அந்த 8 பேர் யாரா இருக்கும்னா, மதியானம் போடுற சாம்பார் சாதத்தை நக்கிட்டு போனா வந்தவங்களா தான் இருக்கும். அடுத்து ஒரு சீனு காட்டுறாங்க பாத்துக்கிடுங்க. ஒருத்தர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லி வராரு. சுத்தி பல பேர் போதையில இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இவர் என்ன சொல்றாருன்னா, உயர்த்தப்பட்ட சாதி பொண்ணுங்களை ஃபேக்கா லவ் பண்ணி ஏற்படியா உடம்புக்குள்ள நம்ம ரத்தத்தை பாய்ச்சணும். அதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அண்ணன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆமா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதான் வேலை. உயர்த்தப்பட்ட சாதி பொண்ணை லவ் பண்ணி அவங்களோட கலவில ஈடுபடுறது. நீங்க அதை விளக்கு பிடிச்சு பாத்தீங்க அதானே? சரி, அது உண்மைனா எத்தனையோ பேர் இது வரைக்கும் அபிஷியலா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ போகும்போது அவனை ஆணவ கொலை பண்றீங்களே, அப்ப நீங்க கொலைகார பயலுக்கு தானே? அப்ப செத்து போனவன் தானே தியாகி. அப்ப இதையும் ஒத்துக்கோங்கடா. ஒரு சமுதாயத்திலேருந்து ஒருத்தன் வளரணும்னு நினைக்கும் போதெல்லாம் உன்னோட தகுதி இவ்வளவுதான், நீ இப்படிதான், அவனை ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாரு? கோவிலுக்குள்ள இந்த சாதிக்காரன் தான் வரணும், என் பொண்ணை இந்த சாதிக்காரன் தான் கட்டணும்ங்கிறீங்களே. ஆனா காசு பிசினஸ்ன்னு வந்துட்டா மட்டும் எல்லாரும் வாங்க நொட்டுவாங்க. எல்லாரும் படம் எடுக்க சொன்னா சாதி வரியும் மத வரியும் ஓப்பனா பேசிருக்கீங்க. இதுக்கு அந்த கந்தன் முருகன் வேற துணைக்கு வரணுமா? அவருக்கு மட்டும் வச்சுக்க, அவர் கையில வச்சிருக்க வேலை எடுத்து ஒரே சொரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ யாரு கூடயும் ஓடி போயிராத பாப்பா. இவ்வளவு நேரம் நான் இப்ப பேசிட்டு இருந்தேன்ல, அந்த கதையில வர பொண்ணு இந்த பொண்ணுதான். அப்புறம் இந்த பையனா அந்த பொண்ணை ஏமாத்த லவ் பண்றாராமா. இந்த பொண்ணு ரொம்ப சாமி பக்தி உள்ள பொண்ணா. உலகளுக்கு ஐஸ்வர்யாவே நேர்ல வந்தாலும் எங்க தாய் மீனாட்சி பாதத்துக்கு ஈடாகாது. இந்த பையன் சாமி பக்தியே இல்லாத பையனா. இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாத்துடுங்க. உயர்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு டீசென்டா இருப்பாங்களாம், அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குமா. ஆனா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காதான். எவ்வளவு கேவலமான மைண்ட் பாருங்களேன். இந்த கேஸ்டுக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க, அந்த கேஸ்டுக்காரங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு எவ்வளவு இவங்களோட மூளையை கண்டு நான் வியக்கிறேன். அதாவது மக்களே, நீங்க இப்ப என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? கடைசியில இப்படி கேட்டீங்கல்ல, இவங்க மட்டும் கொடுங்க, அப்ப மட்டும் ஏன் அதெல்லாம் போடல? எனக்கு அது ரீட் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. அந்த மதத்துல இருந்து போடாதீங்க சார், இந்த ஜாதியில இருந்து போடாதீங்க சார், இவங்க மட்டும்தான் சார் கொடுக்கணும், கொடுங்க சார். இப்படி கேட்கும் போது மட்டும் பொதுவா போடுங்க. ஐன்ஸ்டைன் இருக்கார்ல, விஞ்ஞானி ஐன்ஸ்டைன், அவர் இறக்கும் போது அவரோட மூளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அது மாதிரி இவங்களோட மூளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு மூளை மதவெறியும் லெப்ட் சைடு மூளை சாதி வெறியும் தான் இருக்கும். இதை தவிர ஒரு மண்ணு இருக்காது. மண்ணு வேணா இருக்கும் கொஞ்சம். சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஒரு குட்டி முருகன் கோயில் இருக்கு, அது பக்கத்துல ரொமான்ஸ் பண்றாங்க. ஏன்டா டேய், ரொம்ப சாமி பக்தி உள்ள பொண்ணுங்கிறீங்க, சாமிக்கு முன்னாடியே வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இது பண்ண போதெல்லாம் சாமி கண்ணை முடிக்குமா? கோவிலுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் நாங்க தான் கோவிலுக்கு பாதுகாப்புன்னு கிளம்புவீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா இந்து விரோதிங்குவீங்க. இந்த 2 கல்சடைங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஊருக்காரன் ஒருத்தன் பாத்துறான். உனக்கு எவ்வளவு சொல்ல அறிவு வராதா? நம்மளும் ஒரே ஊர்ல தாங்க இருப்போம்.
நமக்கு தெரிஞ்சவனோ இல்ல யாரோ ஒருத்தன் ஓரமா நின்னு ஏதாச்சும் ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒதுங்கி தான் போவோம். ஆனா இவனுங்க வாழ்ற உலகத்துல அப்படி கிடையாது மக்களே. இவன் சாதிக்கார பொண்ணு, இவன் மதத்துக்கார பொண்ணு இன்னொருத்தன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா இவனுங்களுக்கு எரியக்கூடாத ஏதோ ஒரு இடம் எரிஞ்சிரும். பார்த்த இடத்துல அந்த பொண்ணை புடிச்சு மிரட்டி அப்பா பேரை கெடுத்துடா பாத்துக்கோ, போ வீட்டுக்கு போ. டேய் வெண்ண கெட்டா அவ அப்ப பேர் தானடா கிடப்போது. ஏதோ இவனுங்க வம்சமே அழிஞ்சு போற மாதிரி பேசுவான். ஏன் கல்ச்சால போறீங்க? டேய் முட்டா பசங்களா ஒன்னு தெரிஞ்சுக்கங்கடா, லவ் பண்றவங்களும் அடல்ட் தான், நீயும் அடல்ட் தான். அவன் என்ன கருமத்தையாச்சும் பண்ணிட்டு போறான். நீங்க யாரா கொடுக்கு நடுவுல எங்க போனாலும் கௌரவம், மரியாதை, விசுவாசம், வீரம் இது எல்லாமே கொண்டு போய் பெண்கள் மேலதான் அடப்பாங்க. யார் எப்படி வாழணும்னு இவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ இவனுங்க ஏதோ 10 பேர் வாழ வச்ச மாதிரி. வீரத்துக்கு மானத்துக்கு ஒண்ணுன்னு வச்சுக்குவேன், ஆளே விட்டு பாத்துக்கோ. எடுத்து வெட்டு, ஆயுள் தண்டனையில ஆயுசு முழுக்க ஜெயில இரு. டேய் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கடா. அதை விட்டுட்டு வெட்டுற நக்கரன்னு தெரியாம பாரு பூமரு. மாட்டு மூளைய மாட்டிட்டு ஹீரோவை காட்டுங்க சார். 10,000 பேருக்கு அன்னதானம் போடுங்க. 10,000 பேருக்கு என்ன 1,00,000 பேருக்கு போகுது. ஆமா, அந்த காசை வர பக்தர்கள்ட்டே வசூல் பண்ணு. மக்களே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நான் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் தண்ணிய போட்டு வந்து என்ன அடிச்சு விட்டான். நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவனையும் கூட இழுத்துட்டா போவேன். இவனுங்க பண்றாங்க பாரு, இவனுங்களுக்கு தான் மூளை மூக்கு வழியா எப்பயும் ஒளிவிருச்சே. இந்த அம்மாவோட புருஷன் குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறது, அடகு வச்ச காசை எடுத்துட்டு போய் குடிக்கிறது. அதனால இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, வாயா அண்ணன் கிட்ட பஞ்சாயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க புருஷனே இழுத்துட்டு போயிருக்கு. வா ஐயாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இவனும் கூட போயிருக்கான். ஊர்ல எந்த புருஷனாச்சும் தான் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே போவானாடா? ஏன்டா இப்படி மனுமுட்டித்தனமா எடுத்து எங்க உயிரை வாங்குறீங்க? இந்த கர்மத்தை யூடியூப்ல மெம்பர்ஸ் ஒன்லியாச்சும் போட்டு தொலைங்கடா. இந்த மாதிரி யோசனைலாம் மூளை குப்பரக வச்சு பிறந்தவனுக்கு மட்டும் தான்டா இருக்கும். அடுத்த சீனு இந்த கல்சனைங்க ரெண்டும் திருப்பி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. எங்கன்னா திருப்பி சாமி பக்கத்துல. டேய் உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண கோவில் இடம் தான் கிடைச்சிச்சு, போய் தொலையலண்டா. பயபக்தியோட சாமி கும்பிடுறது, அப்புறம் போய் அவனை தடவுறது. நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா நாங்க தான் சாமியை காப்பாத்துவோம் அப்படி வந்துருவாங்க. இவங்கள்ட்ட தான்டா சாமியை காப்பாத்தணும். அடுத்த சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அம்மா ராமரை பத்தி புகழ்ந்து பேசி உருண்டு உழுவுது. உடனே நம்ம அண்ணன் கழுத்துல போட்டிருக்கிற பவுன் செயினை எடுத்து கொடுத்துறாரு. இவனுங்களை பாருங்களேன், குடும்ப கஷ்டம்னு போனவங்கள்ட்ட வெறும் 500 ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்க. ராமரை பத்தி புகழ்ந்து பேசினா தங்க செயினை எடுத்து கொடுக்குறாங்க. ஐயா ஏன் கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி படத்தெல்லாம் ரோஸ்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்றீங்க? இவனுங்கள செல்ஃப் ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க அண்ணன் மாண்டி சாதாரண ஆள் இல்ல. விக்கு போட்டாதான் சாந்தமா இருப்பேன். மாண்டி விக்க கழட்டின்னு வச்சுக்க ரொம்ப உக்கிரமா இருப்பேன். வந்துக்க என்ன எல்லாம் இந்த மாதிரி படத்துக்கு ரோஸ்ட் பண்ண இனிமே சொல்லாதீங்க. வெறி ஆகுது ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது. அடுத்து என்ன கோமாளித்தனம் பண்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு பொறுக்கி பையன் நின்னுட்டு இருக்கான். அங்க போற ஒரு பையனை கூப்பிட்டு நைட்டு அக்கால வர சொல்றா அப்படிங்கிறான். அக்கா எத்தனை மணிக்கு வர சொல்லணும்? டேய் என்னடா இது, இந்த படத்துல நீங்களே உங்க பொண்ணை கூட்டி கொடுத்துட்டு அப்புறம் அவன் லாஜிக்கலி பொலிட்டிக்கலி எத்திக்கலி வர்க்காலி எந்த ஒரு அளவும் கிடையாது. இஷ்டமே நீங்க கழிஞ்சு வச்சிருக்காங்க. கேமரா ஒண்ணு வாடகை எடுத்துட்டு செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கிற சொக்காவை எடுத்து மாட்டிக்கிட்டு நான் தான் டான்னு வந்துடுறீங்க. யாரு நீ? சின்ன பகவதிடா. அப்படின்னா பெரிய பகவதியோட சிசிய. அடுத்து இந்த பையன் காஜில அந்த பொண்ணுட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஏய் இது கோயில்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் இவனுங்க இப்பதான்டா கான்சியஸ்னஸ்க்கே வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் அன்கான்சியஸ்ல இருந்திருக்காங்க போல. ஏமா ஆல்ரெடி 2 சீன் கோவில் வச்சு தானமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு உனக்கு சாமி பக்தி? டேய் என்ன இளவுடாது? நல்ல சீன் தான் இது. அந்த பொண்ணோட அப்பா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. மக்களே எல்லா பஞ்சாயத்தும் பகல்ல நடக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இவனுங்க மிட் நைட் ஷோ மாதிரி நைட் நடத்துறாங்க. ஆனா அது எந்த ஊருன்னு தெரியலடா. ஏங்க அது அப்படித்தான், பிரச்சனை எந்த டைம்ல நடக்குதோ அதே டைம்ல சுட சுட பஞ்சாயத்தை நடத்துவோம். இப்ப நைட் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா காலையில பஞ்சாயத்தை கூட்டுறா அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். உடனுக்குடன் ஜஸ்டிஸ் கிடைக்குமுங்க. மல்டிவர்ஸா இருக்கும் போல. எண்ணி பார்த்தா இந்த வாட்டி 12 பேர் சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஐயா சின்ன பகவதி, பிரச்சனை பண்றதே நீங்க தான். சரி இவங்க மேற்படி என்ன சொல்றாங்கன்னா, 90 நாள்ல நீங்க நினைச்ச மாதிரி நான் ஒரு மனுஷனா வாழ்ந்து காட்டுறேன். இப்ப மட்டும் அவன் என்ன மிருகமாவா இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது. அது என்ன 90 நாள் ரவுண்டா 100ன்னு சொல்லலாம், இல்ல 50ன்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் நடுவுல 90 நாள் 3 மாசம் அதெல்லாம் கணக்கு. அப்ப 3 மாசம்னு சொல்லுங்க. காலங்காலமா அப்படித்தானே சொல்லி பழக்கம். இன்னும் எண்ணி 3 மாசத்துல நீங்க கேட்ட படத்தை சம்பாரிச்சு கொண்டு போடுறேன் அப்படித்தானே சொல்லுவாங்க. 90 நாள்ல என்ன பண்ண போறேன், மனுஷனா வாழ்றேன். அப்ப எவ்வளவு நாள்?
எல்லாத்தையும் உள்டாவா எடுத்து வச்சிருக்காங்களே 90 நாளாவுல. எனக்கு புரியுது. ஆல்ரெடி இவங்க கிரிஞ்சு பண்ணி உங்களை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. நான் மேற்கொண்டு இந்த மாதிரி கிரிஞ்சு காமெடி பண்ணி உங்களை வெறுப்பேத்த விரும்பல. சோ அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் இன்னைக்கு தடை செஞ்சிருவோம். தம்பி அண்ணா இருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்ன நினைக்கிற? அவரை தான் பேச விடையா? ஏதோ காமெடி பண்ண வராரு, அவரை புடிச்சு தடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு ரோஸ்ட் வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்க படத்தை எடுக்கிறதோட ரொம்ப கஷ்டம். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரை பேச விடுங்க. 4 வார்த்தை காமெடியா பஞ்சு பேசுவாப்புல நான் அதை நெஞ்சு விட்டு போயிடுறேன். ஐயா குட்டி பகவதி ஏதாச்சும் பேசி தொலைங்கயா. நம்பிக்கை நமக்கு வந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பஞ்சாயத்து இதோட முடிஞ்சிருச்சு. இப்படியே இவனுங்க கிணத்தனமா பேசி கீசி உருட்டி தள்ளி 1/2 மணி நேரம் கடத்திட்டாங்க. இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்டர்வல் விடணும். இப்ப இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, சும்மா போயிட்டு இருக்கிற திருநங்கைய பிடிச்சி ஒரு போலீஸ் வான்னு சொல்லி வலுக்கட்டாயமா இழுக்கிறான். அவ வரல அப்படின்னு ஒரு அடியாளை அனுப்பி அந்த திருநங்கையை கண்டம் பண்றான். அங்க போடுறாங்க சார் இன்டர்வல்ல. இவனுங்க எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சீனை வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்கன்னு ஒரு இளவு முடியல, ஒரு எமோஷனும் ஓட்டல. இதுக்கு அடுத்து ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதுக்கு தான் நான் ரொம்ப எமோஷன் ஆனேன். நீங்களும் தாரத்தாரையா கண்ணீர் வடிப்பீங்க பாருங்க. என் கணவர் 18 வயசுல போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் எனக்கு தெரியவே இல்லை. அந்த சீனோட இந்த சீன் எனக்கு ரொம்ப எமோஷனா இருக்குடா. அது என்னமோ கல்ச்சர்ல போறவங்க போற போக்குல மோஷன் போற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. 1 மணி நேரத்துல எவ்வளவு கண்டென்ட் கொடுக்குறாங்க. நாளா 2 மணி நேரம் படத்துக்கு 20 நிமிஷம் கண்டென்ட் தான் எழுதுவேன். இவனுக்கு 1 மணி நேரம் படம் எடுத்துட்டு எனக்கு 20 நிமிஷம் கதற விடுறாங்க. நல்லா இருந்துட்டு போங்கடா. இதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, பஞ்சாயத்துல 90 நாள் திருந்துறேன்னு சொன்னான்ல, அதனால அவனுங்க ஆளுங்களே கொன்னு ரயில்வே ட்ராக்ல போட்டுறாங்க. இந்த சீன்ல தான்டா நீங்க இன்ட்ரோல் விட்டு இருக்கணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்ட்ரோல் விடணுமே ஏதோ ஒரு குப்பை சீன்ல போய் இன்ட்ரோல் விட்டு வச்சிருக்கீங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து எதை பத்தி கதை எடுக்கிறோம், எந்த சீனுக்கு இன்ட்ரோல் விடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜே இல்லையடா. நீங்க எல்லாம் எதுக்குடா சினிமா பக்கத்து வரீங்க? இதுல 10ஆவதுக்கு எச் ராஜா வேற, அவரை பாட்டுக்கு சின்ன பகவதி மாதிரி அங்கங்க திரிய விடுறாங்க. அவன்ட்டு தான் இதுக்கப்புறம் ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க பாருங்க. இந்த பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு ஓன ஒப்பாரி வச்சு அழுகுது. இப்ப அழுது நீங்க டப்பிங் பண்ணதா இல்ல ஒரிஜினல் அந்த பொண்ணு அப்படிதான் அழுதா? ஐயோ சீரியஸ் ஒரிஜினல் அது. தெரியல, மூஞ்ச கழுவிட்டு ஒரு பஞ்சு டைலாக் ஒன்னு பேசுது. என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறணும்னா அவனை கொன்னவன் தலை இந்த மண்ணில விழணும். அடி சண்டால சிரிக்கி, அவ செத்து 3/4 மணி நேரம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா பாரு. இதுல அவனுங்க நாடக கதை பண்றாங்கன்னு எடுத்து உட்காந்துருக்கீங்க. இதுல என்ன ஒரு உச்சக்கட்ட காமெடி பாத்துக்கிடுங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு, அந்த பொண்ணு கதறி அழுவுது. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. லவ் பண்ண பொண்ணோட குடும்பமே சேர்ந்து அழுகுது இவன் இறந்ததுக்கு. டேய் இவனுங்க ஏன்டா இப்ப அழுதுட்டு இருக்காங்க? எல்லாரும் படத்தை போட்டு காட்டிட்டாங்க. முழுக்க பெண்களை காப்பாத்தணுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்களே ஒரு மட்டமா கேவலமான ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துச்சு, இந்த அல்லலியா பாபு எங்க இருக்கிறனா? அதுக்கு பின்னாடி இருக்கிற கூமுட்டைங்க. பிரியா கிடைச்சாவே அந்த ஆளு பின்னால குடிப்பான். இப்ப பிரியா வேற கிடைச்சிருக்கு. இவனுங்க கலாய்க்கிறது அறநிலை. ஏங்க என்னங்க இது? அப்படி பார்க்க போனா எல்லாருக்கும் பேர் வைக்கலாமுங்க. உங்களுக்கு கூட தான் வைக்கலாம். அரவரா கோபு, அரவலையா பாபு, அரவரா கோபு. என்னங்க இது? தைரியமா அந்த படத்துல எடுத்து நம்மள என்ன பண்ணிட முடியும்? அதுவும் அந்த ஃப்ரேம் பாருங்க. அந்த பேரை சொல்லி நக்கல் பண்ணும்போது கோயில இருந்து வர மாதிரி கடவுளுக்கும் மரியாதை கிடையாது. துறை அமைச்சருங்கிறது கரெக்டாவே எனக்கு புரியுது. பிரியாங்கிறது யாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க எவனாச்சும் கமெண்ட்ல போடுவான், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவனுங்க பாத்துக்கிடுங்க, படம் முழுக்க பொம்பளை பிள்ளைகளை தூக்கி பிடிக்கணும், பொம்பளை பிள்ளைகளை அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, இதுதான் எடுத்திருக்காங்க. ஆனா இவனுங்களே ஒரு மட்டமான கமெண்ட் அடிக்கிறாங்க ஒரு பொண்ணை பத்தி, அதுவும் கோவிலுக்குள்ள இருந்துகிட்டு. நீங்கெல்லாம் புத்திமதி சொல்ற அளவுக்கு மதுரை மக்கள் வந்துட்டாங்க பத்தியா? அதாவது மக்களே, இவனுங்க கருத்து சொல்லலாம் படம் எடுக்கல, எவனையாச்சும் கலாச்சி உங்களுக்கு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அடங்க மறு அத்துமீறு அந்த கும்பலா நீங்க? நான் ஸ்கூல் டேஸ்ல எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சு நல்லா ஒரு காமெடி சொல்லுவேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு போதை வரும் பாருங்க. அது ஸ்கூல் டேஸ் மைண்ட் செட். ஆனா இவனுங்க அதே மைண்ட் செட்லயே இருக்காங்க. கோப்புரானே வளரவே இல்லை. நானும் எத்தனை கெத்தான டான்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த குட்டி பகவதி டான் இருக்காரே,
ரொம்ப வீக்கா இருக்காரா. படத்தோட பேரு கந்தன் மலை அப்படிங்கறத தூக்கிட்டு குட்டி பகவதி அப்படின்னு வச்சிருக்கலாம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இதை தள்ள வச்சிருந்தா அவன் அசிங்கப்படுத்துற மாதிரியா? டேய் உண்மையிலேயே இவ்வளோ நாள் பண்ண மாண்டி ஷோர்ல நான் தான் படத்தை கலாய்ச்சிருக்கேன், நான் தான் ரோஸ் பண்ணிருக்கேன். ஆனா முதல் முறையா இந்த படம் என்ன வச்சு செய்துடா முடியலடா. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அதாவது இந்த பொம்பளை குட்டி பகவதியோட ஆளுங்க வீட்டுக்கு போயிருக்கு. அங்க நடந்த கலாட்டால ஒரு தொடப்பு கட்டையை தூக்கி அந்த லேடி தலைமையில வச்சிடறாங்க. அவளும் அதை கெட்டியமா புடிச்சுக்கிட்டே வரா. அப்பவே முருகா ஒரு சின்ன பைய பேச்சை கேட்டு மாட்டிக்கிட்டேன். எது கொட்டைய நிமித்தணுமா? யாரு கொட்டைய? நீ நெருப்பில் பூத்த மலரடா திமிருடா. மக்களே இவனுங்க ஏஐல சாங் எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் கொட்டம்கெல்லாம் கொட்டம். என்னோட முட்டையே ஒரு செகண்ட் கலங்கிருச்சா? ஐய நான் இப்ப சிரிக்கிறதா அழுகிறதா ஒன்னும் புரியலடா. டேய் இவனுங்க சாதாரண ஆளுங்க இல்லடா. இந்த மாதிரி படம் எடுத்து இந்தியால இருக்கக்கூடிய மக்களோட ஜனத்தொகையை கட்டுப்படுத்த போறாங்க போல. ஜாக்கிரதையா இருங்கடா. இவனோட இந்த மாதிரி படத்தை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது போல. டியர் மாண்டிஸ், நம்ம கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். இப்ப நம்ம மஜா படத்தோட வடிவேலு மாஸ் என்ட்ரி. இப்பதான் நான் படம் முடிய போறது மாஸ் என்ட்ரியா? மக்களே இதுக்கு மேல படத்துல ஒண்ணுமே இல்ல, சத்தியமா ஒண்ணுமே இல்ல. கடைசியில இவங்களுக்கு யாரெல்லாம் எதிரி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் போய் கொன்னுடுவாங்க. இப்ப அருவா எடுத்து வெட்டினா தெரியுமா, அதுதான் கிளைமேக்ஸ். அதோட படமும் முடிஞ்சிருது. முடியும் போது ஒரு காமெடி டைலாக் ஒன்று வைக்கிறாங்க. எங்களுக்கு மண்ணும் பொண்ணும் எவ்வளவு முக்கியமோ அது போல மலையும் முக்கியம். ஐயா சாமி, நீங்க மலையை வச்சுக்கோங்க இல்ல எதை வேணா வச்சுக்கோங்கடா. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி படம் எடுக்கிற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்கடா. முடியலடா டேய், முடியலடா. ஆய் வேற முட்டிக்கிட்டு வருது, நான் கிளம்புறேன். ஏங்க இது படம் வந்து பொண்ணை காப்பாத்துறதா மலையை காப்பாத்துறதா இல்ல என்ன? பாருங்க சில நேரம் இந்த ஒரு சொன்ன மாதிரி 2 hours படத்துக்கே 2.5 hours படத்துக்கே இவரோட வீடியோ வந்து சில நேரம் 9 minutes 10 minutes தான் வரும். ஜஸ்ட் 1 hour படம் 20 minutesக்கு இப்போ அது முட்டுறதுனால தான் போறாரு, இல்லாட்டி இன்னும் இருந்து பேசியிருப்பாரு. அவ்வளோ இருக்கு அதில் சொல்றதுக்கு. நான் கூட ஏன் மற்ற சேனல்ல எல்லாம் ரோஸ்ட் வரலன்னு நினைச்சேன். பார்க்கவே முடியல அவங்களுக்கு. ஆனா நீங்க உட்காந்து ஃபுல்லா பார்த்துருக்கீங்க, அதுக்கே வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஃபேக் ஐடி நாளில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர்.